இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்குல இப்போ ராம் சரண் அவர்கள வச்சு கேம் சேஞ்சர் என்ற படம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட ஒரு நேர்காணல்ல கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியன் 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடில ரிலீஸ் ஆகுன்ற மாரியான நியூஸ் வருதே. உண்மைங்களா சார்ன்ற மாரியான ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் 3 படம் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகுன்ற மாரி சொல்லியிருக்காருங்க. இந்தியன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அத நான் எதிர்பார்க்கவும் இல்ல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான விமர்சனங்கள் வந்து இந்தியன் 3ல வராம நான் பார்த்துப்பேன். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு தான் நான் தியேட்டர்ல எடுத்துட்டு வரப்போறேன்ற மாரியான சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த மாரியான ஒரு நியூஸ கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஷங்கர் சார், அவர் நெனச்சா மாரியே இந்தியன் 3 படத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறப்பா குடுப்பார்ன்னு எதிர்பார்க்கலாம். வணங்கான் படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிட்ட சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, சேட் எண்டிங்கா இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளியில ரிலீஸ் ஆகுறதுனால, இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடும்ன்ற மாரியான ஒரு மித்து இருந்ததா சொல்றாருங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அமரன் படம் எல்லா மித்தையும் உடைச்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, பாலா சார் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற பிதாமகன் படம் கூட தீபாவளி டைம்ல ரிலீஸ் ஆன படமான்றது. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல சேட் எண்டிங்ல வந்தாலும் படம் ஹிட் ஆகுன்றதுக்கு அமரனும் சரி, பிதாமகனும் சரி ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது, பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படம் வருது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, வணங்கான் படமும் வருது. பொங்கலுக்கு வந்து 2 படமே ரிலீஸ் ஆயி 2 படமே வெற்றி ஆகுதுன்ற மாரி வாழ்த்து சொல்லியிருக்காருங்க. இந்த நியூஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கன்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே இருக்கிற பெல் சிம்லயும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.